வணக்கம். ராஜராஜன் தர்பார் வரலாற்று துளிகள் 18th நவம்பர். இன்றைக்கு கப்பலோட்டை தமிழன் வ. சிதம்பரம் அவர்கள் மறைந்த தினம். இவர் 5th செப்டம்பர் 1872 அப்பொழுது ஒட்டப்படார் என்ற ஊரில் உலகநாதன் வள்ளிநாயகம் உலகநாதன் என்பவருக்கும் பரமாய் அம்மாள் என்பவருக்கும் மகனாக பிறக்கிறார். இவர் திலக் உடைய பாலகங்காதர திலக்குடைய அந்த தீவிரவாதமாக பிரிட்டிஷை எதிர்க்கக்கூடிய அந்த குரூப்பில் இருக்கிறார். பிரிட்டிஷோட கப்பலுக்கு எதிராக இவர் சுதேசி கப்பலை ஒன்று வாங்கி விடணும்னு ஆசை. 1906 விடுறார். இவர் ஷேர் ஹோல்டர்ஸ் 2 பேர் முக்கியமாக பாண்டித்துறை பரமானந்தம் ஜமீன்தார் பாண்டித்துறை, அதுக்கப்புறம் ஆஜி முகமது இப்ராஹிம் சைட் என்ற இவங்கெல்லாம் ஷேர்ஸ் போட்டு இவருக்கு அந்த கப்பல் வாங்குறாங்க. கப்பல் வாங்குறதுக்கு பாலகங்காதர திலகர் மற்றும் அரவிந்த் கோஷ் இவங்கெல்லாம் பிரான்ஸ்லேருந்து வாங்கி கொடுக்குறாங்க. எஸ்எஸ் கலியோ அண்ட் எஸ்எஸ் லாவோ அப்படின்னு 2 ஷிப்பு இங்கேருந்து தூத்துக்குடியிலேருந்து கொழும்புக்கு போகிற மாதிரி. பிரிட்டிஷ் அரசாங்கம் இவங்க கத்ரோட் காம்படிஷன் மாதிரி அந்த விலையை கண்ணாமுன்னான்னு குறைச்சி இவருக்கு நிறைய தொந்தரவு கொடுக்குறாங்க. அவங்க ₹1 இவர் போட்டிக்கு 50 பைசா கொடுக்குறார். அந்த மாதிரிலாம் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு கப்பலை இருக்கிறார். அதுக்கப்புறம் 1908 போது ஒரு போராட்டம்ல கலந்துக்கிட்டு அதனால இவர் மேலே ஒரு கிளர்ச்சிக்காரன்ற ஒரு முத்திரை கொத்தி இவர் 40 வருஷம் கடுங்காவல் ஜெயிலில் கோயம்புத்தூர் சென்ட்ரல் ஜெயிலில் அடைக்கப்படுகிறார். அங்கே இவர் ரொம்ப கடுமையான வேலைகள், இந்த சணல் உரிக்கிறது, செக்கு இழுக்கிறது, அந்த மாதிரிலாம் ரொம்ப கஷ்டப்படுறார். அதுக்கப்புறம் அதுலேருந்து வெளியில் வந்தப்புறம் இவருக்கு காங்கிரஸ் கிட்ட ரொம்ப மனஸ்தாபமாகி அவர்கிட்ட காங்கிரஸ் கிட்ட நிறைய சப்போர்ட் வரலன்னு இவருக்கு ரொம்ப கஷ்டப்படுறார். அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இவர் கொடுக்குற அந்த ப்ராக்டிஸ் பண்ணுற அந்த லாயர் லைசன்ஸ் வேற கேன்சல் பண்ணிடுறாங்க. வீட்டு குடும்ப செலவுக்கே வழி இல்லாமல் கஷ்டப்படுறார். மளிகை கடையெல்லாம் வைக்கிறார், கிரோசின் விற்கிறார், இந்த மாதிரிலாம் கஷ்டப்படுறார். யாருமே அவரை கண்டுக்காமல் போயிடுறாங்க. செக்கு எடுத்த செம்மல் கப்பலுடைய தமிழெல்லாம் இன்னைக்கு பேசுகிறோம். ஆனால் அன்னைக்கு அவருக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு யார் எல்லாமே வறுமையில் ரொம்ப கஷ்டப்படுறாரு அந்த காலத்தில். அதனால் இது எல்லாத்தையும் விட்டுட்டு தனியாக இலக்கியத்தில் இறங்குறார். திருக்குறளுக்கு உரை, தொல்காப்பியம் உரை, இந்த மாதிரிலாம் பண்ணி கடைசியில் 18th நவம்பர் 1936 அவர் தூத்துக்குடியில் மறைகிறார். இந்த விவரங்களுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ராஜராஜன் வாசன், இந்திய மறுமலர்ச்சி இயக்கம்.